ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி சாப்பிட்ற ஒரு சாதாரண உணவு தான் முட்டை. ஆனால் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த முட்டையோட சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்டா உடலில் ஆபத்தான மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சிலருக்கு வயிற்றுப்போக்கு, அஜீரணம், வாயு பிரச்சனை, தோல் அலர்ஜி, கொழுப்பு அதிகரிக்கிறது, இதய பாதுகாப்பு, நச்சுத்தன்மை இது மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடலாம். அதனால தான் இந்த வீடியோவில் முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு உணவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு உங்களோட உடலுக்கு மெதுவான பாதிப்பை ஏற்படுத்திடலாம். நீங்கள் செய்யக்கூடிய தவறை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தவறான காம்பினேஷன் என்னென்னா முட்டை ப்ளஸ் டீ தாங்க. பலர் காலை உணவோட என்ன செய்கிறாங்கன்னா முட்டையோடு சேர்த்து சூடான டீ குடிக்கிறாங்க. ஆனால் இந்த காம்பினேஷன் ரொம்ப பெரிய தவறு. முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீனும் டீயில் இருக்கக்கூடிய பண்புகள் ரெண்டும் சேர்றப்ப ஜீரணம் மெதுவாக்கப்படுது, மலச்சிக்கல் ஏற்படும், வயிறு உப்புசம் வரும், சிலருக்கு வாயு தொல்லை கூட ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், உணவு செரிக்காமல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட குடல் இயக்கம் கூட பாதிக்கப்படும். எப்படி சாப்பிடலான்னா முட்டையை சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் டீ குடிக்கணும். இல்லைன்னா டீ குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து முட்டை எடுத்துக்கலாம். செகண்ட் தவறான சேர்க்கை என்னென்னா முட்டை ப்ளஸ் மீன் தாங்க. முட்டையும் மீனும் சேர்த்து சாப்பிட்டா வெண்புள்ளிகள் வரும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அது முழுக்க அறிவியல் ஆதாரம் இல்லாட்டினாலும் சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி, அரிப்பு, தோல் பிரச்சனை, செரிமான கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு ஏற்படலாம், சிலருக்கு ஒத்துக்கும். மீன், முட்டை ரெண்டுமே ஒரு ஹெவியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமான பிரச்சனை வரும். சிலருக்கு வயிற்று வலி வரலாம், வாந்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் மீன், முட்டை ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. இதனால கடுமையான தோல் பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். முக்கியமாக அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த காம்பினேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் மீனையும் முட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அஜீரணம் இன்னும் உங்களுக்கு அதிகமாகும், செரிமான பிரச்சனைகளை பெருசாக்கி விட்டுரும். முக்கியமாக குழந்தைகளும் பெரியவங்களும் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது இந்த காம்பினேஷனை. தேர்ட் பார்க்கக்கூடிய தவறான காம்பினேஷன் என்னென்னா முட்டை ப்ளஸ் பால் தாங்க. ப்ரோட்டீன் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பால், முட்டை இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. இந்த காம்பினேஷனில் நீங்கள் எடுத்துக்கிறப்ப இது உடலுக்கு நன்மைகளை கொடுக்காது. ரெண்டுமே ஹெவியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான். ஒரே நேரத்தில் 2 ஹெவியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிறப்ப செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால கல்லீரல் ரொம்ப சிரமப்படும் செரிக்கிறதுக்கு. வயிற்று பிரச்சனைகள் வரும், ப்ளோட்டிங், அசிடிட்டி, இன்டைஜஷன் இது மாதிரியான பிரச்சனைகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாலும் முட்டையும் சேர்ந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இது குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த காம்பினேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இது சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சரியான வழி என்னென்னா பாலை குடிச்சிட்டு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கழித்து முட்டை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா முட்டை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் கழித்து பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபோர்த் பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா முட்டை ப்ளஸ் வாழைப்பழம் தான். முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்க இந்த காம்பினேஷனை ரொம்பவே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வாழைப்பழம் ஒரு நல்ல ஊட்டச்சத்து கொண்ட ஒரு பழம். முட்டை ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. ரெண்டுமே ஜிம்மில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தேவை. மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தேவைன்னு எடுப்பாங்க. ஆனால் இது சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்திடும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டைஜஷன் பிரச்சனையை உருவாக்கும். அதாவது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கூலிங்கான ஃபுட்டு. முட்டைன்னு எடுத்துக்கிறப்ப அது ஒரு ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு. இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து எடுக்கிறப்ப இதோட தன்மையும் அதோட தன்மையும் வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒரு இம்பேலன்ஸ் மாதிரி ஆகி உடம்பில் சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் ஏற்படும்னு சொல்ல முடியாது. சிலரோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி இது பாதிப்புகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஏதாவது உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் ஒத்துக்காது. அதுவும் முக்கியமாக காலையில் வெறும் வயிற்றில்
வாழைப்பழத்தையும் முட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்பவே ஒரு தவறான சேர்க்கையாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கிடும். 5th பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் ப்ராசஸ்டு மீட் தாங்க. நிறைய இறைச்சி ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்க இறைச்சியை ஆல்ரெடி அதில் என்ன இருக்குன்னா, நிறையவே சோடியம் கலந்துருப்பாங்க. சோடியம் ப்ளஸ் மீன் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப உடலில் மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட இதயம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிபி அதிகரிக்கும், கொழுப்பு நிறைய சேர ஆரம்பிக்கும். முக்கியமாக 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ப்ராசஸ்டு மீட்டையும் முட்டையும் சேர்த்து எடுத்துக்கிற காம்பினேஷனை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. 6th பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் சோயா பால் தான். சோயாவில் இருக்கக்கூடிய பண்புகளும் முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீனும் சேர்றப்ப அது சிலருக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முட்டையோட சோயா மில்கை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது புரோட்டீன் உறிஞ்சிற தன்மையை குறைச்சிடும். அப்படி நீங்கள் முட்டை எடுத்துக்கிறப்ப அதோட சத்துக்கள் கிடைக்காம போகிறதுனால அது சாப்பிட்றதே வேஸ்ட் ஆயிரும். உடலுக்கு தேவையான புரோட்டீன் முழுமையாக கிடைக்காம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செரிமானத்தை ஸ்லோ பண்ணிடும். என்ன ஆகுனா, சிலருக்கு ப்ளோட்டிங் ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், வயிற்றில் உப்புசம் ஏற்படும், வாயு பிரச்சனை ஏற்படும், ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் ஆயிரும். முட்டையும் சோயா பாலும் மட்டும் இல்லை, முட்டையோட சோயா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையுமே சேர்த்து எடுக்கக்கூடாது. 7th பார்க்கக்கூடிய ராங் காம்பினேஷன் என்னென்னா, முட்டையும் எலுமிச்சம்பழமும் தான். எலுமிச்சை மட்டும் இல்லைங்க, சிட்ரிக் பழங்கள் எல்லாமே முட்டையோடு சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. அது ஆரஞ்சு பழமாக இருந்தாலும் சரி, சாத்துக்குடியாக இருந்தாலும் சரி, லெமனாக இருந்தாலும் சரி, அது ஜூஸாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் முட்டை சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கிறது ரொம்பவே ஒரு தவறான சேர்க்கை தான். சிலருக்கு வேக வச்சுருக்க முட்டை மேலே லெமனை புழிஞ்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கூட இது பிரச்சனை இல்லை. அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நாசியா இது மாதிரியான பிரச்சனைகளை கூட உருவாக்கிரும். 8வது பார்க்கக்கூடிய தவறான காம்பினேஷன் என்னென்னா, முட்டை ப்ளஸ் சுகர் தான். முட்டையும் சர்க்கரையும் அதிகமாக சேர்க்கக்கூடிய உணவுகள், முக்கியமாக பேக்கரி ஃபுட்டு, கேக்கு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது ஒரு தவறான சேர்க்கை தான். இதனால் சீக்கிரமாக முதுமை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக சுருக்கம் ஏற்படும், உடல் சோர்வு இதெல்லாம் சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிரும். இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்திடும், செல் டேமேஜை கூட அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முட்டையை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம்னா காலையில் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்னா, முட்டை ப்ளஸ் காய்கறி, முட்டை ப்ளஸ் கீரை, முட்டை ப்ளஸ் முழு தானியங்கள், முட்டை ப்ளஸ் மில்லட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்ப உடல் ஆரோக்கியத்தை அது கொடுக்கும். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, முட்டை சாப்பிட்றப்ப பிபி பேஷண்ட், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முட்டையை எடுத்துக்கிறது நல்லது. இந்த 8 உணவுகளோட கட்டாயமாக நீங்கள் முட்டையை சேர்த்து சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. இந்த வீடியோவில் முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத 8 உணவுகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.